ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹட். இது சண்டே ஈவினிங் போல் வசந்தனுக்கும் வந்திருந்தோங்க. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு ஏசி போடலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தார். சரி என்ன எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு டெலிவரி கொஞ்சம் லேட்டாக அனுப்ப சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். இங்கே வந்துட்டு சேலம் இஃப்தாரி ஸ்ட்ரீட்னு சென்னையில் இருக்க மாதிரி இங்கே ஒரு ஸ்ட்ரீட் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். எனக்கு இப்போ தான் தெரியும். இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது இப்போ தான் தெரியும்னா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே நம்ம சேலம்லேயும் இருக்குது. சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு தான் கிளம்பியிருந்தோம். நாங்கள் டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கு நியர் 6 ஆகிட்டு இருந்தாலும் சரி எப்படியாச்சும் இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு போனோம். ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்த அங்கிளும் வந்துட்டு முஸ்லீம் தான். நோன்பு திறக்கிற டைம் ஆகிட்டு இருந்தாலும் பேபி வச்சுருக்கோன்னு நான் வெயிட் பண்ணல, ட்ராப் பண்ணிவிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னாரு. சரின்னு கிளம்புனோம். அப்பயும் அங்கிளுக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் இறங்கிட்டோம் பாதி வழியிலேயே, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிவிட்டு. அதனால் அங்கிள் 30 ருபீஸ் லெஸ் பண்ணிக்கிட்டு தான் அமௌண்ட் வாங்கிக்கிட்டாரு. ரொம்பவே ஸ்வீட்டு. அவ்வளோதாங்க, இறங்கிட்டு நடக்க ஆரம்பித்தோம். எண்டிங் டைமுங்கிறதுனால நிறைய தீர்ந்துட்டு. ஆனால் சிக்கன் சமோசா, மட்டன் சமோசா, சிக்கன் ரோல், வடை, கீமா வடை அதெல்லாம் இருந்துச்சுன்னு போர்டு இருந்துச்சு. நாங்கள் போனப்போ எல்லாம் தீர்ந்துட்டு. எனக்கு வந்துட்டு சமோசா ரொம்ப பிடிக்குங்க. சரி சிக்கன் சமோசா எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு போனோம். ஆனால் எங்கேயுமே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஷாப்பில் ஒன்றே ஒன்று இருந்துச்சு. ஹஸ்பண்ட் கேட்டுகிட்டே இருந்தாருன்ட்டு, சரி நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் காசு கொடுக்கலனா பரவாயில்ல, சும்மா வச்சு எடுத்துக்கோங்கன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. இருந்தாலும் எங்களுக்கு வெக்கமாக இருந்துச்சு, அதனால் வச்சுட்டு வந்துட்டோம். சரி ஆசைப்பட்டது தான் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்பயும் டைம் போனதே தெரியல, பேசிகிட்டே நடந்தோம். அவ்வளோதாங்க, வந்துட்டு சாமியை பார்த்து கோயிலை பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி நமக்குள்ளே இருக்க இந்த பாண்டிங், ஹாப்பினஸ் எப்பயுமே நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அவ்வளோதாங்க, எங்களுக்கு இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.